ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னா ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரை செலிபிரிட்டி சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் இன்னும் கொஞ்சமே டிஃப்ரெண்டாக போக ஆரம்பிக்கும். நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் வித் அப்ரை செலிபிரிட்டி சீசன் 1 எபிசோட் 9. நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்கும்? நம்ம ஹீரோ கேட்கவும் 1 வீக்ல கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்கப்பா அவ்வளோ குயிக்கா கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகும். எங்க ஸ்பெஷாலிட்டியே இன்ஃபர்மேஷன் கேதரிங் தான் அந்த ஷேடோ லீடர் சொல்றான். பட் இங்க போயிட்டு இருக்கிற பிரச்சனை ஏதோ தெரியாம சார்லட் ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கா. பாத்ரூம் போறதுக்கு உங்க 3 பேருக்கு இவ்வளவு நேரமா சார்லட் கேட்கறா. ஷேடோ நம்ம ஜாப் எடுத்துக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ சொல்லவும் நான் இல்லாம எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. அந்த லீடர் மத்தவங்க முன்னாடி ஒரு பொண்ணு மாதிரியும் சர்வன் மாதிரியுமே வந்து நடிச்சுட்டு இருக்கான். இவரோட ஆக்டிங் ஸ்கில்லுமே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். அப்ரைசல் மட்டும் இல்லைன்னா பாம் ஒரு பையங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ 5 நாள் கழிச்சு பாம் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்துட்டான். மத்த ஆளுங்க வரலையான்னு பாம் கேட்கறான். அவங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். யார் என்னோட வேலையை பார்த்ததுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நானே தான், அதுவும் தனி ஆளா தான் பண்ணியிருக்கேன் நம்ம சொல்றான். லீடர்ஷிப் அண்ட் டிப்ளமசி கம்மியா இருந்தாலும் மற்ற ஸ்டேட்டஸ்லாம் ரொம்ப ஹையா இருக்குன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ இன்வெஸ்டிகேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சா நம்ம ஹீரோ கேட்கவும் அதனால தான் நானே பர்சனலா அவங்க கிட்ட அதை கொடுக்கலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த லீடர் சொல்லுவோம். எப்படி குயிக்கா முடிச்சா நம்ம ஹீரோ கிட்ட அது பிசினஸ் சீக்ரெட். பெர்னியா ஏன் கோரன் கூட சேர மாட்டேங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு அப்படின்னு அவன் காமிக்கிறான். அங்க இருக்கிற லான் கூட சப்போர்ட் பண்ற நோபல்ஸோட சிக்னேச்சர்ஸை காமிக்கிறாங்க. அதுல மாசா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இந்த மாசா டிஸ்ட்ரிக்ட் வெஸ்ட்ல இருக்கு. மீசான் கண்ட்ரிக்கு ஈக்குவலான பொலிட்டிக்கல் பவரும் மேன் பவரும் அவங்க கிட்ட இருக்கு. சோ அந்த கண்ட்ரி பெர்னியாக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் அவங்க நம்ம கூட சேர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். பட் இது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா மாசா நமக்கே தெரியாம நமக்கு துரோகம் பண்றாங்க. அவங்க ஏன் அதை பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிக்குவோம். அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த ஷேடோ லீடர் சொல்றான். சோ ஈவன் இவங்க பெர்னியாவை அட்டாக் பண்ண போனாலும் மாசா வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா இவங்களை கைப்பற்றிடுவாங்க. சோ இப்படி பண்ணா இவங்க சைடு தான் தோத்து போகுமே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த பேக்ட் உண்மையிலேயே ஜெனூன் ஆனது தானே அப்படின்னு சொல்லி ரீட்ஸ் கேட்கறான். இந்த டாக்குமெண்ட் ஜெனூன் ஆனது தான். பெர்னியாவோட ஹெட்மெண்ட் தங்கி இருக்கிற இடத்துல இருந்தா இதை கலெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஷேடோ லீடர் சொல்றான். உங்க இன்ஃபர்மேஷனை சந்தேகப்பட்டதுக்கு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரீட் சொல்றான். பிசினஸ்ல இது சகஜம் தான், பிரச்சனை இல்ல. பேக்ட நீங்க கொண்டு போலாம் நம்ம சொல்லுவோம். பாம் உண்மையிலேயே ஆசம், அப்படியே ஒரு ரியல் நிஞ்சா மாதிரி இருக்கான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பேமெண்ட் நம்ம ஹீரோ கொடுக்க போகவும் உங்க கழுத்துல கத்திய வச்சதுக்கும் என்னோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் இந்த ஜாபுக்கு பேமெண்ட் தேவையில்லன்னு பாம் சொல்றான். நெக்ஸ்ட் ஜாபுக்கு எக்ஸ்ட்ரா தருவான், அதை நீ வாங்கிக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவனும் சரின்னு சொல்றான். மாசா டிஸ்ட்ரிக்ட் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத கனரோட லார்ட் கிட்ட போய் நம்ம ஹீரோ இன்ஃபார்ம் பண்றான். இந்த டாக்குமெண்ட் ஜெனூன் தானே அவரும் கேட்காரு. ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். இது மட்டும் உண்மையா இருந்தா இப்போ புரியுது பெர்னியா ஏன் நம்ம பக்கம் வரலன்னு. மெடஸ் இந்த டாக்குமெண்ட்டை கோமேர் கிட்ட காட்டுன்னு அவர் கொடுக்குறாரு. வாரில் இது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன், நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம ஹீரோவை பாராட்டும் போது ஆக்சுவலி இந்த டாக்குமெண்ட்ல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றான். என்னாச்சுன்னு அந்த லார்ட் கேட்கவும் மாசா டிஸ்ட்ரிக்டோட சீல் இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற சீலை வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. பார்த்த உடனே ஒரே மாதிரி தெரிஞ்சாலுமே அதுல இருக்கிற சர்க்கிள்ல கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. சோ மாசா டிஸ்ட்ரிக்டோட சீலை யாரோ ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது மாசா டிஸ்ட்ரிக்ட் நமக்கு துரோகம் பண்ணல அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ மாசா துரோகம் பண்ண மாதிரி பெர்னியாவை யாரோ நம்ப வச்சிருக்காங்களா? மனசோட கண்களை உண்மையிலேயே பாராட்டியே ஆகணும் அப்படின்னு அந்த லார்ட் சொல்லுவோம். பட் அப்ரைசல் ஸ்கில்ல இது காமிக்கலையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் அது பொய்யன் தான் எப்படியோ பண்ணா டிஸ்ட்ரிக்ட் தெரிய வந்துருமே நம்ம ஹீரோ கேட்கவும் மாசா டிஸ்ட்ரிக்ட் சப்போர்ட் பண்றதுனால நம்ம பெர்னியாவை போயிட்டு அட்டாக் பண்ணுவோம். பெர்னியா நம்ம கூட ஃபைட் பண்ணுவோம். நம்ம ஃபோர்ஸுக்கு முன்னாடி பெர்னியா கண்டிப்பா தோத்து போயிருவாங்க தான். பெர்னியா அவங்களுக்கு பெருசா முக்கியம் இல்ல, அவங்களோட கோலே வேற அப்படின்னு ரோசல் கரெக்டா சொல்லுவோம். ஆமா ஆக்சுவலி அவங்க கிட்ட எக்ஸ்ப்ளோஷன் மேஜிக் ஸ்டோன்ஸ் இருக்கு. மீசான்லயே பெர்னியால மட்டும் தான் அந்த ஸ்டோனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். மொத்த கான்டினென்ட்லயே 3 இடத்துல தான் இந்த மாதிரி ஃபயர் ஸ்டோன் இருக்கு. இதை யூஸ் பண்ணா பவர்ஃபுல்லான மேஜிக் அவங்களால கிரியேட் பண்ணி வாரில் ஈஸியா ஜெயிக்க முடியும்னு சொல்லுவோம். சோ பெர்னியாட்ட இருந்து மேஜிக் ஸ்டோனை கலெக்ட் பண்றதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி நாடகம் ஆடி இருக்காங்களா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படின்னா நம்ம பெர்னியாவை அட்டாக் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பண்ணா எதிரியோட வலையில நம்ம மாட்டின மாதிரி பெர்னியா இந்நேரத்துக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்கணும். பட் அந்த ஃபேக்கான டாக்குமெண்ட்னால அவங்க நம்ம கூட ஜாயின் பண்ணல. நம்ம ஃபைட் பண்ணணுங்கிறது தான் நம்ம எதிரியும் எதிர்பார்க்கலாம். பட் இப்போ நம்ம போய் அவர்கிட்ட உண்மையை சொல்லிட்டான்னு கேட்கவும் ஈவன் நம்ம மெசஞ்சரை அனுப்பினாலும் பெர்னியா லாட் பார்க்க ஒத்துக்கலையேன்னு கேட்டா நம்ம ஹீரோ அதுக்கு ஒரு பிளான போட்டுதான். சோ எதிரி டீம் கூட சேர்ந்து நம்ம ஹீரோ ஜாயின் பண்ற மாதிரி தான் அந்த இடத்துக்கு போயிருக்கான். மாசா எதிரி பக்கம் போனதே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. பட் நீயமா அப்படின்னு அந்த லார்ட் கேட்கவும் ஆக்சுவலி நான் லார்ட் லோமேர் பக்கம் தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நீ கேன டிஸ்ட்ரிக்டோட மெசஞ்சரா தான் வந்திருக்கியா? புது லார்ட் வந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். பட் அவன் இவ்வளவு சின்னவனா இருப்பான்னு நான் யோசிக்கல. சரி லார்ட் வாஷ்மேர் கிட்ட உன்னை பத்தி நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். லாம்பர்கியும் நாங்க எங்க சைடு ஏத்துக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லவும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் கன்ஃபார்ம் பண்ண விரும்புறேன். உங்களுக்கு சப்போர்ட் பண்ற அந்த டாக்குமெண்ட் ஜெனூன் ஆனதுதானா நம்ம ஹீரோ கேட்கிறான். லார்ட் வாஷ்மேர் அவர் கையால அதை கொடுத்தாரு. அது எப்படி பொய்யா இருக்கும் அப்படின்னு அந்த லார்ட் கேட்கவும் மாசாவோட லீடர் லார்ட் கோரனுக்கு தானே சப்போர்ட்டா இருந்தாருன்னு கேட்கவும் வார்னா இந்த மாதிரி துரோகம் பண்றதெல்லாம் சகஜம் தானே, மாசா டிஸ்ட்ரிக்டோட லீடரும் அப்படிதான் அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் மாசா டிஸ்ட்ரிக்ட் அவங்களுக்கு இருக்கிற பவருக்கு சரண்டர் ஆகணும்னு அவசியம் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கறான். அவர் ஏன் அதை பண்ணாருன்னு கொஞ்சம் கூட தெரியாமையா நீங்க பாட்டு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் நீ எங்க கூட ஜாயின் பண்ண வந்த மாதிரி தெரியலையே, அவனை புடிங்க அப்படின்னு சொல்லி அந்த லார்ட் சொல்றாரு. டக்குன்னு ரீட்ஸ் ஹூடியை கழட்டிட்டு எல்லாரையும் அட்டாக் பண்றாங்க. இந்த ஃபைட் பண்ணவர்ல பொறுமையா கேளுங்கன்னு ரீட் சொல்றான். பார்த்தா மாசா டிஸ்ட்ரிக்டோட லீடரே டைரக்டா வந்திருக்காரு. அவர்கிட்டயே டைரக்டா இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கோங்களேன் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அப்படியே பிளாஷ்பேக் போகுது. அந்த டாக்குமெண்ட் பொய்ங்கிறத அதுக்கு சம்பந்தப்பட்டவரை வச்சு டைரக்டா ப்ரூவ் பண்ணா அப்படின்னு சொல்லி மாசா டிஸ்ட்ரிக்டோட ஹெட் போய் நம்ம ஹீரோ டீம் பார்த்திருக்காங்க. என்ன
தைரியம் இருந்தா என்னோட சீலியை ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு மாசா டிஸ்ட்ரிக்ட் லீடர் டென்ஷன் ஆகும். உங்க கையாலேயே டைரக்டா நீங்க பெர்னியா லீடருக்கு ஒரு லெட்டர் அனுப்புனீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லவும், லெட்டர்லாம் இல்ல, நான் நேர்லயே வந்து சொல்றேன். என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு கேவலமான டாக்டிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் நேர்லயே வரேன் தான். அவரும் நம்ம ஹீரோ கூட வந்திருப்பாரு. அது என்னோட சீல் இல்ல, நான் அதை சைன் பண்ணல. என்னோட லாயல்ட்டி எப்பவோ கோரனுக்கு தான். நான் ஒன்னும் உங்களை மாதிரி துரோகம் பண்றவன் கிடையாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பவும் ஒண்ணு கேட்டு போகல, அந்த லார்ட் வேஷ்மேர் தான் உங்களை யூஸ் பண்ணிருக்கான். உங்க தப்ப சரி பண்ண இப்பவோ டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி மாசாவோட லீடர் சொல்லவும், அவர் என்ன ஏமாத்துவாருன்னு நான் எதிர்பார்க்கல. லார்ட் கோரன் உண்மையிலேயே என்ன திரும்ப ஏத்துப்பாரா அப்படின்னு பெர்னியா லீடர் கேட்கவும், மாசா டிஸ்ட்ரிக்ட் பெருசு பவர்ஃபுல்லான டொமைனா இருந்தாலுமே கூட அதே நேரத்துல அது அவ்வளோ பெருசா இருக்கிறதுனால அவ்வளோ மக்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்க டொமைனை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற அக்கறை உங்களுக்கும் இருக்கும். லார்ட் ஆர்ஸ் மட்டும் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணலன்னா இன்னும் அவங்களோட அந்த ட்ராப் நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க உங்களையும் முட்டாளாக்கியிருக்காங்க. இதை சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லி மாசா லீடர் சொல்றாரு. ஆர்ஸ், இந்த பிரச்சனையை தீர்த்தது நீதான். சோ என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிறத நீயே முடிவு பண்ணுன்னு மாசா லீடர் சொல்லவும், பெர்னியா லீடர் தெரிஞ்ச அந்த தப்பு பண்ணல. அவருமே இதுல ஒரு விக்டிம் தான். மனுஷங்களா இருக்கிற எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க தான். சோ சண்டை இல்லாம நம்ம எல்லாரும் திரும்ப ஒத்துமையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஹீரோ சொல்லவும், கண்டிப்பா என் பெஸ்ட் சப்போர்ட் நான் லார்ட் கோரனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பெர்னியா லீடர் சொல்றாரு. நான் வந்த வேலை முடிஞ்சது. லோமர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவர் கிளம்பவும், உங்க ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ரத்த சிந்தாம இந்த பிரச்சனையை நீ ஈஸியா முடிச்சு வச்சுட்டு லார்ட் கேனர் கிட்ட கண்டிப்பா உன்னோட லீடர்ஷிப்பை பத்தியும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படி என்ன கொஞ்சம் தைரியமாவும் நடந்துகிட்ட ட்ரை பண்ணுன்னு அவர் சொல்லிட்டு போறாரு. நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அவங்க அப்பா கல்லறையில போய் பேசிட்டு இருக்கான். ஃபயர் மேஜிஸ்டோனை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு நாடகமா அவர் ஆடி இருக்காரு. அந்த லார்ட் வேஷ்மேர் உண்மையிலேயே ரொம்ப கிளவர் தான் நம்ம ஹீரோ சொல்றான். லார்ட் ஆர்ஸ், நீங்க ஓகே தானா? வெளியே ரொம்ப குளிர்தேன் ட்ரீட்ஸ் வந்து கேட்கவும், ஓ ஆமா, வின்டர் கூடிய சீக்கிரம் வரப்போதில்லை. உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எல்லாமே இதை கண்டிப்பா என்னால தனியா பண்ணிருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எப்பவும் எங்க சப்போர்ட் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த ரெண்டு டொமைனோட லீடர்ஸ் அவங்க மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. நானும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறணும். என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா மாறணும் நம்ம ஹீரோ சொல்லவும், நாங்க எப்பவும் உங்க கூட இருப்போம் மை லார்ட் அப்படின்னு சொல்லி மத்த ரெண்டு பேரும் சொல்றாங்க. லார்ட் ஆர்ஸ், ஒரு கேரேஜ் வந்திருக்கு அப்படின்னு மெய்ட் வந்து சொல்றாங்க. லார்ட் லோமேரே டைரக்டா நம்ம ஹீரோ அப்பாவை பார்க்க வந்திருக்காரு. ரேவன் லார்ட் ஆர்ஸை பார்க்கறதுக்கு லார்ட் கோரன் ஆசைப்படுறாருன்னு சொல்லவும், அவ்வளோ பெரிய லீடர் எதை பார்க்க ஆசைப்படுறாரு? இது ஒரு சாதாரண வில்லேஜ் லீடர் சிஎம் போய் மீட் பண்றதுக்கு சமமாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். அவர் எதுக்கு என்ன மீட் பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்கவும், ரீசெண்டா நடந்த இன்சிடென்ட் நான் சொன்னேன், அவர் உங்க மேல இன்ட்ரெஸ்டா இருக்காருன்னு சொல்லவும், அவர் மீட் பண்றதுக்கு முன்னாடி மென்டலி நான் ப்ரிப்பேர் ஆகணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன சொல்ற ஆர்ஸ், நம்ம அவரை இப்பவே தான் போய் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லவும், என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாங்க. குயிக்கா நடக்குதே நம்ம ஹீரோ யோசிச்சா, உங்க பதவியை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இதை விட்டுறாதீங்க, நாங்க உங்க கூட இருக்கோம் ரீட்ஸோ ரோசலோ சொல்லவும், இப்பவே புறப்பட நானும் தயார் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு சிஎம் போஸ்டிங்காக ஃபைட் நடக்கிற மாதிரி தான். அதுல நம்ம ஹீரோ இருக்கிற பொசிஷன் ஒரு சாதாரண வில்லேஜ் லீடர் தான். அப்படி இருந்துகிட்டே பெரிய பெரிய விஷயங்களை நம்ம ஹீரோ பண்றான். சோ அந்த லார்ட் கோரனே நம்ம ஹீரோவை டைரக்டா பார்க்க கூப்பிட்டு விட்டுருக்காரு. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.